ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் vlog தான். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பித்தளை பானை, வெங்கல பானைலாம் வச்சுருப்பாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம பீதாம்பரி பவுடர் போடலாமா, எலுமிச்சம்பழம், சபீனா, சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் சாம்பல், இந்த மாதிரி புளி, உப்புனா போட்டு நிறையா விளக்குவோம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஜாமான் வச்சு எப்படி நம்ம புதுசாக பளபளன்னு க்ளீன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பானையை நல்லா விளக்கி முடிச்சிடலாம். ஏன்னா பொங்கல் டைம் இந்த மாதிரி டைமில் நிறையா அள்ளி போட்டு நம்ம விளக்குவோம் இல்லைங்களா, அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன மூறுபொருள்ன்றதை பார்த்துருவோம். நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புதுசாக கூடிய இந்த ப்ரௌன் கலர் புளி, கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. இந்த பானைக்கான அளவு இது போதும். இன்னும் கூட 2-3 பானை இருக்குன்னா அதுக்கும் சேர்த்து இந்த அளவே சரியாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இந்த புளியை நல்லா நசுக்கி கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3த்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பானை மேலே வச்சு லைட்டாக தேய்ச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு போயிடுச்சு இல்லைங்களா. இதோட ரொம்ப அழுக்காக இருக்குது, ஒரு லேயர் மாதிரி இருக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் உப்பு கல்லுப்பு வச்சு நல்லா தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு போயிடும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி நல்லா வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு. கொஞ்சமாக நம்ம லைட்டாக அழுத்த கொடுத்து தேய்ச்சோம்னா நம்மளுக்கு கை வலிக்காமல் சீக்கிரமே தேய்ச்சி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பானையை தேய்ச்சி முடிச்சுட்டேன். அடுத்த கழுத்து பகுதி இருக்குங்க, அங்கே கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நான் தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ நல்லா நம்ம புளி போட்டுட்டு நம்ம கல்லுப்பை வச்சு உள்ளே நல்லா ஃபுல்லாக தேய்ச்சோம்னா உள்ளே பல ஷைனிங்காக நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எந்த மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், உள்ளே நான் நல்லா தேய்ச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா கிளியராக இருக்குது. முன்னாடி ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, என்ன இருக்குன்றதே தெரியாத மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம கம்பி நார் போடுறோம் இல்லைங்களா, பாத்திரம் விளக்க, அந்த நார் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். இந்த கீழே தான் நம்ம வைப்போம். திருமணம்லாம் போட்டால் இந்த மாதிரி கீழே ரொம்ப கருப்பாகாது. ஸோ அந்த இடத்தையும் நல்லா கம்பி நார் போட்டு தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ கடைசியாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ் வாஷர் இருக்குது இல்லைங்களா, நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய சோப்பு, அந்த சோப்பு எடுத்து ஸ்க்ரப்பரில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக வச்சு நல்லா தேய்ச்சி பலப்படன்னு தேய்ச்சிங்கன்னா தேய்க்கும் போது இந்த ஷைனிங் உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது புளி போட்டு விளக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப்பை வச்சு நம்ம லைட்டாக போட்டோம்னா ஷைனிங் கொடுத்துரும். இந்த பாதத்தை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி குடிக்கிற நல்ல தண்ணி பியூர் மெல்ல வாட்டர் இருக்குள்ள அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு அலசிட்டு இந்த பானையை வச்சோம்னா அந்த கருப்பாக விழுகிறது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு விழுகாதுன்னு சொல்லலாம். ஒரு வாரம் இல்லை 15 டேஸ் வரைக்கும் இந்த பானை இந்த ஷைனிங்லேயே இருக்கும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எப்போயுமே காப்பர் பானை டெய்லியுமே ஒரு விளக்கு நம்ம சோப் போட்டு விளக்கி வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த டவுட்ஸ் வந்துருச்சு, ப்ரௌனிஷாக இருக்குன்னா வீக்லி ஒன்ஸ் புளி போட்டு விளக்க நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.